கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாமுண்டீஸ்வரி குடும்பத்துல எல்லாரும் பாட்டி ஊருக்கு போற சந்தோஷத்துல எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி மட்டும் கோமாவே இருக்கிறாங்க. விருப்பமே இல்லாம அந்த ஊருக்கு வர்றதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. அதுலயும் அந்த கிழவி முகத்தை வந்து பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இந்த ரேவதி பிடிவாதத்தால தான் இப்ப அங்க போறோம். ரேவதி நீ சொன்னீங்கிற காரணத்துக்காக தான் நானும் வரேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அம்மா பரவாயில்ல வாமா, அப்பா பிறந்து வளர்ந்த ஊரை பார்க்கலான்னு எங்களுக்கு ஆசை இருக்காதான்னு ரோஹிணி ரொம்ப ஆசாசியா கிளம்புறாங்க. வீட்டுல எல்லாருமே கிளம்புனதும் மயில் வாகனம் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, பாட்டி குடும்பத்தோட எல்லாரும் அங்க வரோம் பாட்டி, நீங்களும் தாத்தாவும் கோயிலுக்கு வந்துருங்க பாட்டிங்கிறாங்க மயில் வாகனம். பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மயில் என் மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருக்குது தெரியுமா, எல்லாரும் வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, வாங்க வாங்க நானும் அவளோட தான் காத்திருக்கேன்னு காத்திருக்காங்க பாட்டி. ஊருக்கு போனதுமே ராஜராஜன் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வாப்பா ராஜா, இவ்வளவு வருஷம் ஆச்சு நீ இந்த ஊருக்கு வந்து, இன்னைக்கு தாம்பா ஒரு விடுவு காலமே பிறந்திருக்கு, குடும்பத்தோட நீ வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்குப்பா. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நான் திரும்ப இந்த ஊருக்கு வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலைங்கிறாங்க ராஜராஜன். இதுக்கெல்லாம் காரணம் யாருப்பா, அதோ அங்க நிக்கிறானே உன் மாப்பிள்ளை, என் பேரன் தான் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க பாட்டி. சாமுண்டீஸ்வரி குடும்பம் வர்றதுக்காக ஊர் சனமும் எல்லாரும் காத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் முன்னாடியும் பாட்டியும் நிக்கிறாங்க. பாத்தீங்களா, என் மவன் வரமாட்டான், இந்த கோயிலை திறக்க மாட்டான்னு சொன்னீங்களே, இன்னைக்கு என் மவனும் வந்திருக்கான், மவனோட பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நிக்கிறான், இப்ப என்னையா சொல்ல போறீங்கன்னு பாட்டி கேக்குறாங்க. ஆமாமா, அந்த தம்பி சொல்ல காப்பாத்திட்டுங்கிறாங்க. ஆமாய்யா என் பேரனாச்சே அப்படின்னு பாட்டி சொல்லவும் சாமுண்டீஸ்வரி திரும்பி பாக்குறாங்க. தேவதையும் பாட்டியை என்ன பாட்டி அன்னைக்கு இப்படித்தான் சொன்னீங்க இன்னைக்கு இப்படித்தான் சொல்றீங்கிற மாதிரி பாக்குறாங்க. பாட்டி அப்படின்னு காட்டி கூப்பிடவும் பாட்டிக்கு அப்பதான் தன்னையும் அறியாம சொன்னதை நினைச்சு பார்த்தா, அச்சோ என் மகனோட பொண்ணு அவளோட வீட்டுக்காரன் என் பேரை சொன்னதை சாதிச்சுட்டானல்ல கெட்டிக்காரங்கிறாங்க பாட்டி. பக்கத்துல இருந்த ஒரு அம்மாவும் சொல்றாங்க, ஆமா பேத்தியோட புருஷன் பேர முறைதான் ஆகும், இதுல என்ன இருக்கு, பேரன்னு சொன்னதுனால என்ன அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரிக்கு ரேவதிக்கு இருந்த சந்தேகம் போகுது. சரி சரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி, சீக்கிரமா கோயில் கதவை திறங்கய்யா, ஐயர் வந்து சிறப்பு பரிகாரமும் பூஜையும் பண்ணட்டும், எல்லாரும் போய் திருப்தியா சாமி கும்பிட்டு வரலாங்கிறாங்க. கோயில் கதவை சாமுண்டீஸ்வரியும் ராஜராஜனும் திறந்து வைக்கிறாங்க. எல்லாரும் உள்ள போய் சாமி கும்பிடலான்ட்டு உள்ள போறாங்க. பாட்டி கார்த்திகிட்ட சொல்றாங்க, கார்த்தி நீ சொன்னதை சாதிச்சிட்டிப்பா, ஊர் மக்கள் முன்னாடி உன் மாமனோட கௌரவத்தை நீ காப்பாத்திருக்க, எனக்கு எந்த ஒரு தலைகுனிவும் வராம என் கௌரவத்தையும் காப்பாத்திட்டிப்பாங்கிறாங்க பாட்டி. பாட்டி இதெல்லாம் என்னோட கடமை, மாமா குடும்பத்தை கௌரவப்படுத்துறது என்னோட பெருமை, உங்களையும் நான் அப்படி விட்டுருவேனா, ஊர்க்காரங்க கேவலமா பேசினா அதுக்காக நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பேனா பாட்டி, இதோட மட்டும் இல்லை இன்னும் 2 குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்த்து வைப்பேங்கிறாங்க கார்த்தி. அப்பா கார்த்தி நீ சொன்னதை கண்டிப்பா செய்வேன்னு எனக்கு தெரியுப்பா, இப்பவே எனக்கு சாமுண்டீஸ்வரியும் ராஜராஜனும் இந்த ஊருக்கு வந்ததுமே எனக்கு மனசுக்கு அவ்வளவு நிறைவா திருப்தியா இருக்குதுப்பாங்கிறாங்க பாட்டி. அங்க நடந்த கதையை கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்கன்னு சொல்றாங்க மயில்வாகனம். அப்படியா, அங்க என்னப்பா நடந்ததுன்னு கேட்குறாங்க பாட்டி ஆர்வமா கேட்கவும், அத்தை எப்படி எல்லாத்தையும் மிரட்டுவாங்களோ அதே மாதிரி ரேவதி அத்தையவே மிரட்டி போட்டா, ரேவதியோட மிரட்டலுக்கு பயந்துதான் அத்தை இந்த ஊருக்கு வந்திருக்காங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பாட்டிங்கிறாங்க. அடே அப்பா அவ்வளவு சாமர்த்திகாரியாவா, பரவாயில்ல இருக்கட்டும் ஐயா, நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு, என் பேத்தியும் பேரனும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா எனக்கு அது போதும், வாங்க வாங்க போய் சாமி கும்பிடலான்னு சொல்லி எல்லாரும் அங்கங்க போய் சாமி கும்பிட போறாங்க. சாமுண்டீஸ்வரி விருப்பமே இல்லாம ஒரு ஓரமா நிற்கிறாங்க. ராஜராஜன் சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சாமுண்டீஸ்வரி இது வரைக்கும் வந்தாச்சு, சாமி மேல உனக்கு என்ன கோபம், வா நம்ம பொண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கலான்னு சொல்லி ராஜராஜன் கூப்பிடவும் சாமுண்டீஸ்வரி உங்க எல்லாத்துக்கும் என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ நீங்க எல்லாரும் போய் சாமி கும்பிட்டு வாங்க, நான் இங்கேயே நிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் யாரும் சாமுண்டீஸ்வரியை வற்புறுத்தல, அவங்கவுங்க அங்கங்க போய் சாமி கும்பிட்டு இருக்காங்க. வாகனம் ரோஹிணியை தனியா கூட்டிட்டு போறாங்க. இங்க பாரு ரோஹிணி, அங்க ஒரு அம்மன் சாமி இருக்குல்ல, அது ரொம்ப சக்தியான சாமியாமே, குழந்தை இல்லாதவங்க வரம் கேட்டா நிச்சயமா வரம் கிடைக்கும்னு சொல்றாங்க, வா நம்ம 2 பேரும் அந்த சாமிக்கு முன்னாடி ஒரு வேண்டுதல் வச்சு சாமியை கும்பிட்டு வரலான்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு போய் சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. சிவனாண்டி ஒரு பக்கமா குடும்பமே வந்திருக்கிறதா பார்த்துட்டு இருக்காங்க. ஓ தனியா சிக்கினது இந்த மயில் வாகனமும் ரோஹிணி தானா, இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தரை போட்டு தள்ளிட வேண்டியதான் நினைச்சுக்கிட்டு ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சிவனாண்டி. இன்னைக்கு நடக்க போற சம்பவத்துல ஏன்டா இந்த ஊருக்கு வரந்தோன்னு சாமுண்டீஸ்வரி தலைதறிக்கு ஓடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க சிவனாண்டி. ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ரவுடிங்க கிட்ட ரோஹிணியும் மயில் வாகனத்தையும் அடையாளம் கட்டுறாங்க. அங்க பாருங்கடா, அதோ அந்த பொண்ணு கிட்ட போய் வேணும்னே வம்பு பண்ணுங்க, ஒரு சும்மா வெத்தாளு, அவங்கிட்ட எல்லாம் எந்த ஜம்பமும் பலிக்காது, அந்த பொண்ணு கிட்ட வம்பு பண்ணுங்க பிரச்சனை பெருசாகும், அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி வெளியே வருவா, அவளை போட்டு தள்ளிருங்கன்னு சொல்லிட்டு வராங்க சிவனாண்டி. ரவுடிகளோ சிவனாண்டி கிட்ட பணத்தை வாங்கிட்டு நாங்க ஒரு கை பாத்துறோம்னு வந்திருக்காங்க. மயில் வாகனம் ரேவதி 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது எதிரவே போய் அந்த ரவுடி ரோஹிணி மேல இடிக்கிறாங்க. ரோஹிணி கோபத்தோட ஏண்டா பார்த்து போக மாட்டியான்னு கேக்குறாங்க. என்ன பார்த்து போகணுமா, இன்னொரு தடவை இடிக்கட்டுமா அப்படின்னு மறுபடியும் இடிக்கிறாங்க. எச்சா கோவம் வருது. மயில் வாகனம் பார்த்துட்டு ஏண்டா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, வம்பு பண்ண வந்தீங்களான்னு சொல்லி
மயில் வாகனம் அவங்க சட்டை பிடிச்சு அடிக்கிறாங்க. மயில் வாகனமும் ரவடியும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு ரவடி கட்டை எடுத்துக்கிட்டு வந்து மயில் வாகனத்தை ஒரே போட்டு போட்டு தள்ளலான்னு வராங்க. பார்த்துக்கிட்டு இருந்த ரோகிணி போய் குறுக்க விழுந்துடுறாங்க. அவங்க தலையில பெரிய அடியை விழுந்துருது. அடிப்பட்டதும் மண்டை கிழிஞ்சு ரத்தமா போகுது. மயில் வாகனம் கத்தி கதறி அழுதுகிட்டே சத்தம் போடுறாங்க. சத்தம் கேட்டதும் அங்க உள்ள இருந்த கார்த்தியில இருந்து பாட்டியில இருந்து எல்லாரும் வந்து பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்து பார்த்ததும் ஐயோ ரோகிணி உனக்கு என்னாச்சு, இப்படி ரத்த வெள்ளமா போய்கிட்டு இருக்குதே, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. அப்ப பாட்டி வந்ததும் ஐயோ ரோகிணி என்னமா ஆச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு வராங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். என் பொண்ணுங்க எல்லாரும் தாத்தாவை பார்க்க போகணும், பாட்டியை பார்க்க போகணும்னு ஆசையோட வந்தாங்க. இங்க கோயில்ல வந்து கோயில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நீங்க எல்லாம் கேட்டதுனால தான் நாங்க இங்க வந்தோம். அந்த இடத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. இப்ப என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிழவிதான் சொல்லி பாட்டியை திட்டுறாங்க. பாட்டி கத்தி கதறி அழுது துடிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அப்பவும் பாட்டியை பார்த்து வெறுப்பா ஒதுக்குறாங்க. இப்போதைக்கு இதெல்லாம் பேசுற பேச்சே கிடையாது, முதல்ல ரேவதியை காப்பாத்தலான்னு ராஜராஜன் சொல்றாங்க. ரோகிணியை அள்ளி எடுத்துக்கிட்டு சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. போனதும் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. பாட்டியும் பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடி வராங்க. ஜோ ரோகிணி முத ஊருக்கு வந்து இப்படி ஆகி போச்சேன்னு பதறாங்க பாட்டி. சாமுண்டீஸ்வரி பாட்டியை பார்த்ததும் கோவப்படுறாங்க. எல்லாம் உன்னாலதான், ஆரம்பத்திலேயே சொன்ன இந்த ஊருக்கு வரவே வேண்டாம். ஆனா யார் கேட்டா என் பேர் என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிழவி தான். கிழவி என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது, மரியாதையை வெளியே போக சொல்லுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்ப டாக்டர் வராங்க. டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி போய் கேட்கவும், மேடம் பொண்ணு கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க, ரத்தம் ரொம்ப சேதாரமாயிடுச்சு, ரத்தம் கொடுத்து ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிடுறாங்க டாக்டர். இதை கேட்டதும் குடும்பமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ரோகிணிக்கு ஏ குரூப் ரத்தம், உங்க ரிலேஷன்ல யாராவது ரத்தம் கொடுக்க முடியுமான்னு கேட்கறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க உடம்புல இருக்கிற ரத்தத்தை செக் பண்ணி பார்க்கும்போது ரோகிணிக்கு எந்த ரத்தமே சூட் ஆகல. கடைசியில பாட்டியும் ஓடி வந்து என் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்கம்மாங்கிறாங்க. அவங்க ரத்தம் சூட் ஆகுது. பாட்டி டாக்டர் அம்மா கிட்ட கெஞ்சுறாங்க, என் உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தம் வேணாலும் எடுத்துக்கோங்க, என் பேத்தியை காப்பாத்துனீங்கன்னா போதும்னு கெஞ்சுறாங்க. அப்பாடா இவ்வளவு பெரிய சீரியஸான நிலைமையில உங்க ரத்தம் ரோகிணிக்கு சூட் ஆகும், ஆபரேஷன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு போயிருது. டாக்டர் அம்மா நர்ஸை கூப்பிடுறாங்க. இந்த பாட்டி உடம்புல இருக்கிற ரத்தம் இவ்வளவு மில்லி எடுங்கன்னு சொல்றாங்க. என்னோட ரத்தமும் என் பேத்தியோட ரத்தமும் ஒரே குரூப்புங்கிறதுனால எவ்வளவு வேணாலும் எடுத்து எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க, எனக்கு அது போதும்னு கேட்டுக்கிட்டு வராங்க. நர்ஸு பாட்டியை கூட்டிட்டு வர பார்த்த சாமுண்டீஸ்வரி எதுக்காக இந்த பாட்டியை கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்கறோட குரூப்பும் ரோகிணியோட குரூப்பும் ஒன்னா இருக்கு, இவங்களோட ரத்தத்தை எடுத்து தான் ரோகிணியை காப்பாத்தணுங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி தடுக்கிறாங்க. இந்த கிழவியோட ரத்தம் என் பொண்ணை கொடுத்து காப்பாற்றக்கூடாது, எவ்வளவு செலவானாலும் சரி இதே குரூப்ல வேற யாருக்கிட்ட இருந்தாவது ரத்தம் வாங்குங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி உன்னோட பிடிவாதத்தை விட்டு ரத்தத்தை கொடுத்தா எது வேணாலும் வாங்கலாம், ஆனா இப்போதைக்கு நீ நினைச்ச மாதிரி ரத்தத்தை வாங்க முடியுமா, தயவு செய்து சொன்னா கேளு, என்னோட ரத்தத்தை ரோகிணிக்கு கொடுத்து காப்பாத்திடலாங்கிறாங்க பாட்டி. என் பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, உன்னோட ரத்தத்தை என் பொண்ணுக்கு கொடுக்க கூடாதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என் பொண்ணு இந்த நிலைமையில கிடக்கிறதுக்கு காரணமே நீ தான், இப்ப ரத்தம் கொடுத்து என் பொண்ணை காப்பாத்துற மாதிரி வந்து நடிக்கிறியா, என் பொண்ணுக்கு எவ்வளவு செலவு பண்ணாலும் நான் ரத்தம் கொடுத்து காப்பாற்ற முடியும், மரியாதையா நீ என் கண்ணு முன்னாடி நிக்க, அதை போயிடுன்னு திட்டிக்கிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி பாட்டியை திட்டுறதை பார்த்ததும் கார்த்தி பாட்டியை கூட்டிட்டு போறாங்க. வாங்க பாட்டி போலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஐயா கார்த்தி, ரோகிணி உயிருக்கு போராடிட்டு இருக்கா, இப்ப போய் என்ன வான்னு கூப்பிடுறிய, எப்படி நான் மனசார வருவேன், பேத்திக்கு ரத்தத்தை கொடுத்துட்டு வர்றேன் பாக்குறாங்க. பரவாயில்ல பாட்டி நீங்க கொடுக்க வேண்டாம், அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம் வாங்கன்னு கோளாரா கூட்டிட்டு போறாங்க. அப்பல ஏ குரூப் ரத்தம் வேணும்னு நீங்க விளம்பரம் கொடுங்கிறாங்க. கார்த்தியும் சரியத்தை நான் பாத்துக்கிற விடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. விளம்பரம் கொடுத்ததும் உடனே ஒரு 5 பேர் வந்து நிக்கிறாங்க. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சாமுண்டீஸ்வரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. கார்த்தி பாட்டியை தனியா கூட்டிட்டு போய் கருப்பு கலர் பர்தா வாங்கி கொடுக்குறாங்க. பாட்டியும் அதை போட்டுக்கிட்டு, பாட்டி எக்காந்த கொண்டு நீங்க மூஞ்சி காட்டிடாதீங்க, ஒரு அசுவையும் இருக்கக்கூடாது, நீங்க பாட்டுக்கு அமைதியா வரீங்க, அமைதியா இருந்து ரத்தம் கொடுத்ததும் வந்துடலாங்கிறாங்க. கார்த்தி நான் அவன் முன்னாடி எதுவும் பேச மாட்டேங்க, எப்படியோ என் பேத்தி தப்புச்சானா போதும், ரத்தம் கொடுத்தா அவளை காப்பாத்திடலாமலன்னு கேக்குறாங்க. பாட்டி கண்டிப்பா காப்பாத்திடலாம் பாட்டி, முன்னாடி நீங்க தான் கொடுக்குறீங்கன்னு காட்டிக்காதீங்க, எதுவும் பேசாதீங்க பாட்டின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கார்த்தி 5-6 பேருக்கு பின்னாடி பாட்டியும் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி ஆமா இவங்க யாரு எந்த ஊருன்னு கேக்குறாங்க. விளம்பரம் கொடுத்ததும் அவங்களும் கேள்விப்பட்டு வந்திருக்காங்க. அவங்க ஊர் அட்ரஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை, அவங்க ரத்தமும் நம்ம ரோகிணி ரத்தமும் செட் ஆச்சுன்னா உடனே கொடுக்கலாங்கிறாங்க. ஆமா மாப்பிள்ள இப்போதைக்கு ரோகிணியை காப்பாத்தினா போதும், சரி போங்கம்மா நீங்க ரத்தத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சொல்லவும் பாட்டியும் அப்பாடான்னு பெருமூச்சு விட்டு உள்ள போறாங்க. பாட்டியை கூட்டிட்டு போய் ரோகிணிக்கு தேவையான ரத்தம் எடுக்கிறாங்க. உடம்புல இருந்து ரத்தம் எடுக்கிறாங்க, ரோகிணிக்கு ரத்தம் கொடுக்குறாங்க. ரோகிணிக்கு ஆபரேஷன் பண்ண தேவையான அளவு ரத்தம் எடுத்ததும் பாட்டி வெளியில வராங்க. பர்தா போட்டுட்டு வந்த பாட்டியை யாரோ நினைச்சு அவங்க கையில பணம் கொடுக்குறாங்க, நகையை கொடுக்குறாங்க. இந்த நன்றியை நான் எப்பவும் மறக்க மாட்டேமா, என் பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுன்னு பாராட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை கேட்டதும் பரமேஸ்வரி பாட்டி தலையாட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் வருது, ஏன் இந்த அம்மா திருப்பி பேச மாட்டாங்களாங்கிறாங்க. அத்தையா அவங்க வந்த வேலை முடிஞ்சது கிளம்புறாங்க, அதை பத்தி நமக்கு என்ன, நம்ம ரோகிணி நல்லா இருக்கலான்னு போய் பார்க்கலான்னு கார்த்தி அப்படியே பேச்ச திருப்பினதுக்கு அப்புறமா சாமுண்டீஸ்வரி திரும்பவும் அந்த அம்மாவையே பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி தான் தெரியாமையே சாமுண்டீஸ்வரி வாழ்த்தி அனுப்புறாங்க. போய் பார்க்கறாங்க, ரோகிணிக்கு ஆபரேஷன் பண்ணி மயக்க நிலையில இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.